இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கார். ஞானேஸ்வர் மட்டும்தான் கொஞ்சம் சாதாரணமாக எல்லாரோடையும் பழகின்னு இருக்கார். இவர் போயிட்டாரா நிவர்த்திநாத் கிளம்பிடுவார். அவருக்கு அந்த பயம், என்னடா இது அப்படின்னு. நாமதேவர் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஞானேஸ்வரை கட்டிப்பிடிச்சு நடறார். மாவுலி நானும் வந்துட்டோமா, நானும் வரேன் மாவுலி, என்னையும் அழிச்சிட்டு போங்க மாவுலி கதறார். ஞானேஸ்வர் சொன்னார், நீ இங்கே தான் இருக்கணும். சில பேருடைய விதியா என்ன சொல்ல முடியும். எல்லா மகாத்மாக்களும் வேலையை முடித்தா போதும்னு கிளம்பணும். ஆனாலும் பகவான் சங்கல்பம் இருப்பார். ராமானுஜர் 120 வருஷ கால பரியந்தம் இருந்துட்டு ரங்கன் கிட்ட போய் ரங்கா அந்த காரியம் முடிஞ்சுடுத்து. ரங்கன் அதுக்குள்ளே என்ன அவசரம், 120 வயசு. ஆனால் ரங்கனுக்கே விட முடியல, அப்புறம் எப்படி மனுஷா விடுவா? ரங்கனாலேயே விட முடியல. யதிராஜன் ராமானுஜன் இது 22 வயசு, தளன்னு இருக்கு, சமத்தா இருக்கு, ஒரு குறையில்லை, ஒரு குற்றம் இல்லை, லோகத்தில் ஒரு அபவாதம் இல்லை. எல்லாரும் சொன்னா அப்புறம் எல்லாரும் பண்ணா. ஆனால் அவர் பாட்டுக்கு இருக்கார். ஞானத்துக்கு ஈஸ்வரனாச்சு. நாமதேவரை கட்டி பிடிச்சின்றார். ஞானேஸ்வரன் நெஞ்சை அப்படி தடவி கொடுத்தார். உன் நெஞ்சில் என்னைக்கு நான் இருக்கேன் நாமதேவா, உன் அபங்கத்தில் நான் இருக்கேன்னுட்டார். தலையில் கை வச்சார். நீ சாதாரண ஜனம் போல இல்லைப்பா, நீ எல்லாம் கடந்தவன், நீ நாமதேவன், பாடு பஜனைன்னுட்டார். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. பாண்டரங்கனுக்கே கொஞ்சம் கஷ்டமாக போயிடுத்தான். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோ, கொஞ்சம் அவசரமாக சொல்லிட்டேனோ, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ, மனசு கேட்கல பாண்டரங்கனுக்கு. நிவர்த்திநாத் பெரியவர், நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிறவர். அவரே ஞானேஸ்வர் கையை பிடிச்சி நடுங்கிறதான். ஞானேஸ்வர் கையை பிடிச்சிட்டார். ஞானதேவா, நீ பிறந்த போது நான் பார்த்துருக்கேன்டா குழந்தை அப்படின்றார். அப்படி ஒரு பக்திமயமான ஒரு நிலைமை இது. நிவர்த்திநாத் இப்படி பண்ணோடனே முக்தாபாய் சோபனே உடஞ்சி அழ ஆரம்பிச்சுட்டா. அண்ணான்றார். இதை பார்த்தோம் நாமதேவர் இன்னும் கதறார். நாமதேவர் இன்னும் கதறார். விட்டலன் பார்த்தான். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. இப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ஞானேஸ்வர் பார்த்தார். இப்படியே இருந்தால் எல்லாரும் அப்படி இதுவாயிடுவான்னு சொல்லி நிவர்த்திநாத் காலில் விழுந்தார். காலில் பிடிச்சுட்டார். சத்குருநாதா பாகிமாம், உங்கள் நிழலில் இருந்துட்டேன், இனிமேலும் உங்கள் நிழலில் தான் இருப்பேன் அப்படின்னார். முக்தாபாய் சோபன் தேவ் தலையில் கை வச்சார். என்றைக்கும் உங்களோட நான் இருக்கேன்னார். நாமதேவர் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். உன்னை விட்டு நான் எங்கடா போவேன், உன் நாமஜபம் கேட்காம எனக்கு எப்படி இருக்க முடியும், நீ ஆயுஷ் முழுக்க இருந்து நாமஜபம் பண்ணு அப்படின்னுட்டார். நாமதேவர் கிட்டத்தட்ட 80 வருஷம் இருந்தார். இவர் 22 வயசு சமாதி ஆகும்போது அவருக்கு 26 வயசு. அதுக்கப்புறம் ஒரு 54 வருஷம் நாமதேவர் இருந்தார் பூமியில். ஏன்னா ஞானேஸ்வர் சொல்லிட்டாராம், நீ இருந்து நாமஜபம் பண்ணுன்னுட்டாராம். விட்டலன் காலில் விழுந்தார். ருக்குமாயி மாதா, ருக்குமாயி இப்படி கண்ணை தடவினா, நெத்தியில் பொட்டு வச்சா, தலையில் புஷ்பம் போட்டா தாயார். தாயார் இப்படி பார்த்தா, எப்பேற்பட்ட ஒரு ஞான குழந்தை எனக்கு கிடைச்சான் அப்படின்றார். சிவபெருமான் பார்த்தார். சித்தேஸ்வரர் நமஸ்காரம் பண்ணார், கை கூப்பினார், நந்திதேவரை தொட்டார், கண்ணில் ஒத்தின்றார். கடகட கடகடன் கீழே இறங்கிட்டார். ஞானேஸ்வர் கடகடகடன் இறங்கினார். போரா கூட சோபன் தேவ், நாமதேவ், விட்டலன்லாம் எல்லாரும் மேலேருந்து பார்க்குறார். அழகாக போனார். எல்லாரையும் பார்த்தார். அப்படியே பகவான் நினச்சுண்டார். பத்மாசனம் போட்டுண்டார். 2 கையை சின்முத்திரை வச்சுண்டார். கண்ணை மூடிண்டார். மனசுக்குள்ள அப்படியே விட்டலனை ஹிருதயத்தில் கொண்டு வந்து வச்சார். ஆனந்தமாக பகவத் தியானம் பண்ண ஆரம்பித்தார்.
உடனே நாமதேவர் ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. இப்படி எல்லாரும் பஜனை பண்ணிட்டு இருந்தா. தேவலோகத்திலேருந்து புஷ்பங்கள்லாம் அப்படி வருஷிச்சா. கலியுகத்தில் இப்படி ஒரு ஞானேஸ்வரன், நம்மாழ்வார் மாதிரி, நமக்கு எப்படி நம்மாழ்வார் எவ்வளோ வசதியோ அதுபோல மகாராஷ்டிர ஜனங்களுக்கு ஞானேஸ்வர் மாவூலி அப்படின்னு அவ்வளோ வசதி. 22 வயசில் உட்காந்துட்டார். தேவலோகத்திலே புஷ்பங்கள்லாம் வருஷிச்சுது. பாண்டரங்கன் அப்படியே அவர் தலைமையில் அப்படி கையை வச்சான். அப்படியே பாண்டரங்கன் தன் கண்ணை மூடின்றான். அப்படியே அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டான். நாமதேவர் பார்க்குறார், சோபன் தேவ் பார்க்குறார். 2 பேரையும் கூட்டிட்டு பகவான் கடகடகடன் மேலே ஏறினான். எல்லாரும் புஷ்பத்தை போட்டா, துளசியை போட்டா, கடகட கடகடன் டக்குன்னு மூடிட்டான். அவ்வளோதான், உள்ளே வச்சாச்சு, மூடியாச்சு. எப்படி ராகவேந்திரர் சமாதியில் உக்காந்த உடனே எல்லா பக்கமும் கல்லை எழுப்பி மேலே கல்லை வச்சு மிருத்திகையை போட்டு சாலகிராமத்தை போட்டு மூடினாலோ அது போல மூடினார்கள். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ஞான தேவ 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 ஹரி. எல்லாரும் பஜனை பண்ணா. எல்லாரையும் விட்டலன் சமாதானப்படுத்தினான். முக்தாபாய் கதர்றது, சோபன் தேவ் கதர்றார். விட்டலன் சொன்னா, எங்க சமாதி அடைஞ்சான்னு நினைக்கிறாள் நீங்க அப்படின்னா, இங்கே 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 அப்படின்னு அழறது முக்தாபாய். அண்ணா உள்ள பெரியவதான், முக்தி தேவி தான், ஆனாலும் ஒரு பரம பாகவதனாச்சே, இதோ இங்கே இங்கே இங்கே. விட்டலன்னு சொன்னான், அங்கே இல்லை. என்ன பாண்டரங்கன் ருக்குமாய் கையை பிடிச்சு அப்படி முக்தாவை நெஞ்சில் வச்சான். உன் ஹிருதயத்தில் ஜீவசமாதி அடைஞ்சான். இன்னைக்கும் ஞானதேவர் நம்ம அத்தனை பேர் ஹிருதயத்தில் இன்னைக்கு உள்ள இறங்கி உக்காந்துருக்கார். இதுதான் பகவத் கிருபை. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஞானதேவர் உள்ளுக்குள்ள இறங்கி ஜீவ சமாதி. இல்லாட்டி இன்னைக்கு முடிக்கிற மாதிரியே இல்லை. நான் பாண்டரங்கன் சங்கல்பம். கிருஷ்ண ஜெயந்திக்கு சாதாரணமாக பிறந்த குழந்தைக்கு கிஃப்ட் கொடுப்பா. இந்த காலத்தில் ஒரு பழக்கம் உண்டு, ரிட்டர்ன் கிஃப்ட்னு ஒன்று உண்டு. பர்த்டேக்கு போனால் நம்ம யாராவது கிஃப்ட் கொடுத்தா அவள் திரும்பி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பா. அந்த மாதிரி விட்டலன் இன்றைக்கி அவன் பிறந்த நாள் இல்லையா, ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, இது ஒரு பெரிய கிஃப்ட்னு தெரியுமா கொடுத்துட்டான். உங்கள் அத்தனை பேர் ஹிருதயத்துக்குள்ளேயும் இப்போ ஞானதேவர் ஏறி உக்காந்துருக்கார் ஜம்முன்னு உள்ளுக்குள்ள. ஜெய் ஜெய் ஞானதேவ ஹரி, 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 ஜெய் ஜெய் ஞானதேவ ஹரி. நான் சொன்னேன் இல்லையா,
இப்போ உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த விட்டலனை தரப்போகிறோம். சரியா? இந்த விட்டலன் நடுவில் இருக்கிறது ஞானேஸ்வரர். ஆலந்தியில் இந்த மூர்த்தி தான். இது ஒரு சித்திரம் வரைஞ்ச மூர்த்தி. இங்கே உள்ளுக்குள்ள ஒரு சின்னதாக இருக்கும். இந்த மூர்த்தி தான் அவர் சமாதி மேலே இருக்குது. கீழே 2 பேர் உங்களுக்கே தெரியும். ஒன்று குருஜி அம்மா, இன்னொன்று உங்கள் குருஜி நான் இருக்கேன். சரியா? பாண்டரங்கன் ரக்குமாயி இன்னைக்கு இப்போ முடிஞ்சவொடனே நான் இப்போ கொடுக்க சொன்னேன் இல்லை, என் கையாலேயே கொடுக்கணுன்றதுக்காக இருக்குது. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு இந்த விட்டலன் வீடு தேடி வரான். ஞானேஸ்வரர் வரார், குருஜி அம்மா வரார், நானும் வரேன். சத்தியமாக இது விட்டலன் சொல்லி அவன் சங்கல்பத்தினாலே போட்ட படம். இது விட்டலன் குடு 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 எல்லாருக்கும் குடு, எல்லாருக்கும் குடு, எல்லாருக்கும் குடு, எல்லாருக்கும் குடு, என்ன குடு, ஞானேஸ்வரன் நடுவில், குருஜி அம்மா கீழே போடு, எந்த பக்கம் போடு அப்படின்னு போட்டு இன்னைக்கு இந்த விட்டலன். அப்போ ஞானேஸ்வர் சத்தியம் தானே? ஞானேஸ்வர் எங்கேயும் போகலை இல்லையா? உங்களோட தானே இருக்கார். நிச்சயம் தானே? உங்கள் உள்ள தானே இருக்கார். இப்போ உங்களோட தானே வரார். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. வராளா? இன்னைக்கு ராத்திரி தூங்கக்கூடாது சொல்லியிருக்கேனா? 12 மணிக்கு பூஜை பண்ணணுமா? கிருஷ்ண அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணால் நன்னா இருக்குமா? கிருஷ்ண அஷ்டோத்திரம். சரியா? இதுவும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தரப்போகிறோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக, ஓம் கமலநாதாய நமக, ஓம் வாசுதேவாய நமகன்னு இந்த பேப்பரை வச்சுண்டு, புஷ்பத்தை வச்சுண்டு, இல்லாட்டி குங்குமம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுண்டு அழகாக ராத்திரி 12 மணிக்கு கிச்சா பயலுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும். இந்த விட்டலனை வச்சுண்டு இந்த நாமத்தை சொல்லிண்டு ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. இது இவன் நேற்று என்னை பிடுங்கி எடுத்து இந்த மாதிரி ஒன்று குடு குடு குடுன்னு சொல்லி படுத்து எடுத்து வந்தானா, அப்பாடா பண்ணியாச்சு, நல்ல வேலை கொடுக்கறதுக்குன்னு தீர்மானம் பண்ணால் இன்றைக்கி ஆழ்வார் திருநெறி போயின்னு இருக்கேன். திடீர்னு எல்லாருக்கும் கிருஷ்ண அஷ்டோத்திரம் கொடுத்துரு அப்படின்ட்டான் கிருஷ்ணன். எங்கடா அது? சரி நாளைக்கு தானே கொஞ்சம் டைம் இருக்கேன்னா இன்றைக்கி சாயங்காலம் எல்லார்ட்டையும் கொடுத்துடணும். நைட்டு எல்லோரும் பூஜை பண்ணுறதுக்கு வேணும்னா நான் பாட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். வீட்டில் இருக்குது, ஜெராக்ஸ் எடுப்பான்னு பார்த்தா வீட்டில் இல்லை. அப்புறம் நெட்டில் எங்கே ஏதோ டவுன்லோட் பண்ணி, இது கிட்டத்தட்ட கொஞ்சம் மாட்டுக்காரா பேசுகிற மாதிரி தான் கொஞ்சம் அங்கங்கே தப்பு இருக்குது. கரெக்டாக மாட்டுக்காரா மாதிரியே நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கான ஒரு கிருஷ்ண அஷ்டோத்தர சதநாமாவளி. அடுத்து ஏதோ வருது. அர்ச்சனை பண்ணுறதுக்கு குங்குமமும் கொடுத்துடுறோம். வேறு என்ன வேணும்? விட்டலன் கொடுக்குறோம், கிருஷ்ண அஷ்டோத்திரம் கொடுக்குறோம், குங்குமம் கொடுக்குறோம். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. அப்படி ஞானேஸ்வரர் இன்னைக்கு நம்ம ஹிருதயத்தில், இந்த ஹிருதய குகையில் அழகாக சமாதியில் இறங்கியிருக்கார். சரியா? ஜீவ சமாதியில், மனசுக்குள்ள ஜீவ சமாதி. அப்போ ஞானேஸ்வரர் உங்களோட இருக்கார். இப்போ ஞானேஸ்வர ஐஷண்டு தான் வீட்டுக்கு போகிறோம். சரியா? இன்றைக்கும் ஞானேஸ்வரர் உசுரோடு இருக்கார். அதுக்கு ப்ரூஃப் இவ்வளோலாம், இன்னும் 2-3 ப்ரூஃப் இருக்குது. அது என்னன்னு நாளைக்கு சொல்கிறேன்.
2-3 இடத்துல ஞானேஸ்வர் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுத்துருக்கார். சில பேர் பிரத்யக்ஷமாக பார்த்துருக்காரு சமாதி அடைஞ்ச பிறகு. அந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, நாளைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி, சரியா? அப்போ ஒரு பெரிய மகாத்மா கிஃப்டாக கிடச்சிருக்கார். இந்த மாதிரி ஒரு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி இருக்கோமா? ஒரு மகாத்மா நமக்கு கிஃப்டாக கிடச்சிருக்கா. நம்முடைய ஹிருதயத்தில் இன்றைக்கி இறங்கி உள்ளே உட்காந்துருக்கா, சரியா? அப்போ இனிமேல் தானாகவே ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ணஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரி ஜோரா. ராத்திரி போகணும், அழகாக பூஜையெல்லாம் பண்ணணும். காத்தால 9 மணிக்கு, 9 மணி தானப்பா, 9 மணிக்கு வந்துடணும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், சரியா? நாளைக்கு இன்னும் நிறைய மகாத்மாக்கள்லாம் ஆவிர் பவிக்க போகிறான். நிறைய மகாத்மாக்கள் ஏற்கனவே வந்திருக்கா. நாளைக்கு இன்னும் நிறைய மகாத்மாக்கள் ஆவிர் பவிக்க போகிறா. நம்முடைய ஆழ்வார்த்தனகிரி எம்பெருமானார் ஜீயர் வரார், சாயங்காலம் வரார். காத்தால உபன்யாசம், பகவத்கீதை பாராயணம், உரியடி, அபிஷேகம் எல்லாம் இருக்குது. சாயங்காலம் விளையாட்டெல்லாம் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய கிஃப்டெல்லாம் இருக்குது. என்ன கிஃப்ட்டுன்னு தெரியாது. வாங்கின வாழ்க்கை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு, மீதி அளவுக்கு புரியலை. யாருக்கு கொடுக்க போகிறோன்னு தெரியலை, என்ன விளையாட்டு தெரியலை. ஏன்னா எனக்கே தெரியாது என்ன விளையாட்டுன்னு தெரிஞ்சாதான் நான் சொல்கிறதுக்கு. நாளைக்கு ஏதோ விளையாட்டெல்லாம் இருக்குது. சாயங்காலம் அஷ்டோத்திரை இன்றைக்கி ட்ரைனிங் எடுத்துனோம். நாளைக்கு இங்கே அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் அங்கே சொல்லணும், சரியா? ஆனந்தமாக இந்த விட்டல் அழகாக ஃப்ரேம் போட்டோ லேமினேஷன் பண்ணியோ எப்படியோ வச்சுக்கோங்க. குருஜி அம்மா கிருப்பையோட 20வது கிருஷ்ண ஜெயந்தி விழாவுக்காக வீடு தேடி வருவான் விட்டலன், சரியா? அப்போ உள்ளுக்குள்ள ஞானேஸ்வர் இருக்கார். இதை நினச்சிண்டு ஆனந்தமாக இப்போ ஆரத்தி எல்லாரும் அழகாக வரிசையில் நின்று இடித்து பிடிச்சிட்டு ஒரு 10 லைன் வரக்கூடாது. இங்கே பக்கம் ஒரு லைன், அந்த பக்கம் ஒரு லைன், அழகாக வாங்கிட்டு அப்படியே இந்த தியானம் கலையாமல் இருக்கணும். அதுக்கு சொல்ல வரேன். இந்த தியானம் இன்றைக்கே எல்லாமே வா, நாளைக்கு வச்சுக்கலாம், பரவாயில்ல. அதுக்கப்புறம் அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு யாரெல்லாம் சேமிக்கணுமோ அவளுக்கெல்லாம் உண்டியல் வாங்கி வச்சுருக்கோம். வேணுன்றவா சொல்லுங்கள், அத்தனை பேருக்கு உண்டியல் கொடுக்கப்படும். உண்டியலில் பைசா போட்டு உண்டியலை பைசாவோடு திரும்பி கொடுக்கணும். திரும்பி அடுத்த வருஷம் பெரிய உண்டியல் கொடுப்போம், அப்புறம் பெரிய பானை கொடுப்போம். எதுக்கிட்டான்னா நீங்கள் நன்னா வளர்ந்து 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 பகவான் உங்களை நன்னா வளர்த்து 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 திருமந்திர நகரில் ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் பெருசாக ஒரு இடம் பிடிச்சு பெரிய பந்தல் அடைச்சி ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து பண்ணுற மாதிரி அப்படியே 10 நாள் உற்சவம் மாதிரி நந்தோத்சவம் கோலாகல உற்சவம்னு கொண்டாடணும். காத்தால டிஃபன், மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு எல்லாம் கொடுத்து 10 நாள் அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெண்ணெய் தயிர் பாலை மோரை அடிச்சுட்டு விளையாடும்படியாக பண்ணணும். அது விட்டல்குடியோட பொறுப்பு. அதுக்கு உண்டியல் கொடுக்கப்படும். இல்லாட்டி பணம் வாங்கணும்னு குறிக்கோள் இல்லை. பணம் வாங்கிறதா ஒரு விஷயம். பணத்தினால ஒரு நிறைவாக ஒரு விஷயத்தை கொண்டாடிடணும். பணத்தினால பெருசாக கொண்டாடலாம், நிறைவாக கொண்டாட முடியாது. நீங்கள் போடல் பாருங்கள், ஆசை ஆசையாக 1 ரூபா, ஆசை ஆசையாக 8 அணா. நீ என்ன கொடுக்குறீங்களோ அந்த 10 ரூபா கூட அழகாக பாண்டரங்கன் திருவடியில் சேரும். எல்லாம் நம்மளே தான் வாங்கிக்க போகிறோம், நம்மளே தான் கொண்டாட போகிறோம். எல்லாம் விட்டலனோட அனுபவம் தான், சரியா? ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி.
जय जय राम कृष्ण हरि 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 जय जय ज्ञानदेव हरि நான் ஞானதேவ ஹரி சொன்னா நீங்க ராமகிருஷ்ண ஹரி சொல்லணும். ஜெய் ஜெய் ஞானதேவ ஹரி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி जय जय राम कृष्ण हरि 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 जय बोलो सद्गुरु ज्ञानदेव महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम आழ்வார் திருவடிகளே சரணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावुक्कु जय श्री भारत माता की लोका जय श्री इंदु माता की जय श्री ताम्रभरणी माता की जय श्री चंद्रभागा माता की जय श्री इंद्रयाणी माता की जय श्री क्षेत्र आलंदी की இன்னிக்கும் ஆலந்தியிலே சந்த் ஞானேஸ்வருடைய ஜீவ சமாதி இருக்கு. பூனாலேருந்து ஒரு 40 நிமிஷம் மேக்ஸிமம், அவ்வளோதான். பஸ்ஸு ஆட்டோ எல்லாம் போகிறது. பூனாவில் இறங்கினேன்னா புனேலேருந்து ஒரு 40 நிமிஷம், அரை மணி நேரம், அவ்வளோதான். ஆனந்தமாக சேவிக்கலாம். நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம். நம்மெல்லாம் ஒரு தடவை கட்டாயம் ஞானேஸ்வர போவார், கவலையே பட வேண்டாம். ஜெய் போலோ இந்திரியாணி மாதா கீ जय भोलो देहु क्षेत्र की जय भोलो पंडरी क्षेत्र की जय भोलो पंडरीनाथ महाराज की जय भोलो ज्ञानदेव मावुली की जय भोलो श्री बाहंबिरियाळ समेत श्री शंकर रामेश्वर मूर्ति की जय भोलो श्रीदेवी भूदेवी समेत श्री वैकुंठपति स्वामी की जय बोलो वीर धीर सूर भाल आंजनेय स्वामी की पुंडलीक वराधा जय राम कृष्ण हरि सर्वत्र रामानुज नाम संकीर्तनम. எல்லாரும் இது அப்படியே தியானம் கலையாமல் அழகாக லைனில் வந்து வாங்கிட்டு போங்க. ஒவ்வொன்றுக்கும் கொண்டு விட்டுடலாம். அதான் ஆண்கள் இந்த பக்கம், பெண்கள் இந்த பக்கம், அழகாக வரிசையாக ஒரு இந்த அப்படியே இந்த தியானம் அழகாக இருக்குது. ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஹரின்னு பாட்டு பாடணும். அப்படியே வாங்கிட்டு அதே தியானத்தில் வீட்டுக்கு போகணும்.
வீட்டில் போய் சாப்பிடணும், உட்காந்து பஜனை பண்ணணும், 12 மணிக்கு அர்ச்சனை பண்ணணும், அப்புறம் தூங்கணும், வேணும்னா தூங்கலாம், திருப்பி நாளைக்கு 9 மணிக்கு வந்துடும். சரியா?